91 சங்கீதம் 10வது 92 சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த சர்ச்சில் அல்லேலூயா சொல்றதுக்கு தடையே கிடையாது, சரியா? அதனால வசனத்தை வாசிக்கிற சமயத்துல உள்ளத்தின் நாளத்துல அதை உறுதியா எடுத்துக்கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லணும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த பொன்விழா காண்களை உங்க அனைவருக்கும் தேவை ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம். பழைய அனுபவங்கள் அல்ல, பழைய வழி நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். நான் ஒரு புதிய காரியம் செய்ய போகிறேன், அது இன்றைக்கே ஆரம்பமாகும் என்று கதை சொல்கிறார். ஒரு புதிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கொம்பு, நான் ஆப்பிரிக்கா போயிருக்கிறேன், அங்கே பெரிய இது இருக்கும், எருமை மாடு இருக்கும், அதுக்கு பெரிய கொம்பு இருக்கும், பெரிய உருவமாக இருக்கும், பெரிய கொம்பு இருக்கும். அந்த கொம்புனால பிரயோஜனமே கிடையாது. ஆனால் காண்டாமிருகத்துக்கு சின்ன கொம்பு தான் இருக்கும், ஆனால் முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். காண்டாமிருகத்தை கட்டி விடுறதுக்கு யாரால முடியுமா? காண்டாமிருகத்தை யாருமே அடக்க முடியாது. அதுக்கு பெரிய கொம்பு கிடையாது, சின்ன கொம்பு தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் வர்ற அத்தனை தடைகளையும் தட்டி அதை முட்டி தீர்த்து விட்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய பலனை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். காண்டாமிருகத்தின் கொம்பு போல் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், புதிய எண்ணெயால் நான் உங்களை அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய எண்ணெய் அபிஷேகத்துக்காக இந்த காலகட்டத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு தாரும், புதிய ரட்சிப்பை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய அனுபவங்களை எனக்கு தாரும். பழைய வழி எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் வேத வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம். 2வது வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமா இருக்கிறார். தேவன் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. அதில் பார்த்தா ரட்சணியம் என்னும் கொம்பு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ரட்சணி என்னும் கொம்பு தான் என்னை உயர்த்தி இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது உண்மையான தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டேனா ஒரு நாள் உண்மையான தேவன் எங்கே இருக்கிறாரு என்று தேடி பார்த்தேன். நான் ஒரு கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன், பள்ளியடியில் இருக்கிற கேத்தலிக் ஸ்கூல். அங்கே மோட்ச நரகம்னு 2 படம் இருக்கும். எனக்கு மோட்சத்துக்கு போகிற ஆசை, எப்படி போகிறதுன்னு தெரியாது. அந்த கேத்தலிக் சிஸ்டரை போய் சொன்னேன், மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு. அவங்க சொன்னாங்க, இயேசு சொன்னார் நானே வழி, அவர் விசுவாசித்தா மோட்சத்துக்கு போகலான்னு. எங்கள் தாத்தாவா அந்த இயேசுவேன்னு சொன்னாலே போதும், தொடப்பு குச்சி வச்சு அடிப்பாங்க. நம்ம ஹிந்துவோ பிறந்தோம், இந்துவோ வாழ்வோம், இந்துவோ சாகணும்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். வாழ்வச்ச கோஷத்தில் எங்கள் தாத்தா கோயிலெல்லாம் கட்டி இருக்கிறாரு. சின்ன பிள்ளைகளையே பல விதமான பக்தி வைராக்கியத்தில் என்னை வளர்த்தாங்க. ஆனால் எனக்குள்ள நிம்மதியே இல்லை. உண்மையான கடவுளை கண்டுபிடிக்கணும் எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாஞ்சை இருந்தது. நான் மோட்சத்துக்கு போனால் என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, இயேசுதான் வழி, அவரை தேடி போகணும். இயேசுவை பற்றி பேசவே முடியாது. எங்கள் அப்பா பெருஞ்சாணி டேமில் அவர் பேர் இருக்கும் பாருங்க. அவர் பெருஞ்சாணி டேம் கட்டுற சமயம் எங்கள் அப்பா இருந்திருக்காரு. உண்மையான ஒரு ஆள், காந்தி மாதிரி வாழணும், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. நல்ல நபர், திரும்பி இறந்து போயிட்டாரு. இது ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாரு. கத்தோலிக்க சிஸ்டர் போய் கேட்டேன், எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு. அவங்க சொன்னாங்க, உங்கள் அப்பா நரகத்தில் இருக்காருன்னு. கேட்டேன், நல்லவங்க நரகத்துக்கு போவாங்களா சிஸ்டர்? அது எனக்கு தெரியாது. ஏசு இல்லாமல் மோட்சம் போக முடியாதுன்னு கண்ணீர் விட்டு கதறனேன். நானும் நரகம்தான், எங்கள் அப்பாவும் நரகத்துக்கு தான் போயிட்டாருன்னு. நான் படித்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன், எல்லா பேச்சு போட்டியிலையும் நான் இருப்பேன், எல்லா பாட்டிலையும் இருப்பேன், எல்லா டான்ஸ்லையும் இருப்பேன். கலெக்டர் வந்தால் கூட என்னை கூட்டிகிட்டு போவாங்க பரதநாட்டியம் ஆடுறதுக்கு. அப்படி நான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் மோட்சமா நரகமா என்கிற கேள்வி எனக்குள்ளே வந்தது. எங்கள் அப்பா இறந்த பொழுது எல்லாத்தையும் இழந்தது மாதிரி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அப்போது நான் ஒரு சகோதரி சொன்னாங்க, படம் பார்க்க வரியா? படம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நீ கவலைப்படாத. நீ எங்கள் தாத்தா வெளியே விட மாட்டார், எப்படி நான் படம் பார்க்க போவேன்? காசே கொடுக்காண்டா, நீ வா, என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா? பள்ளியாடி எல்லம்மா சர்ச்சில். அங்கே தான் ஒரு பாஸ்டர் படம் காட்டினார். இயேசு எப்படி சிலுவையில் மரித்தாருங்கிற படத்தை காட்டினார். இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறதை பார்த்தோன்னே நான் கதறி அழுறேன். அவர் நான் இருந்த பக்கமாக கையை நீட்டி, தங்கச்சியம்மா மோட்சத்துக்கு போறியா, சிலுவை தான் வழின்னாரு. வீட்டுக்கு ஓடியே போயிட்டேன். அவர் என்ன தானே கூப்பிடுறாருன்னு. எங்கள் அம்மா கேட்டாங்க எங்கேருந்து வரேன்னு. நான் தானே கல்வாரியிலேருந்து வரேன். கல்வாரியா? எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுங்க, கல்வாரி எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்தரி போல அடுத்த நாள் யார் பேச்சும் கேட்காம அந்த ஆலயத்துக்கு வந்தேன். அங்கே இந்த பக்கம் ஒளிஞ்சிருந்தேன். அவர் சின்ன பிரசங்கம் பண்ணாரு. நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திரும்பவும் சொல்றாரு, தங்கச்சியம்மா மோட்சத்துக்கு போகணுமா, சிலுவை தான் பாதை, வாம்மான்னு. அவர் கூப்பிட்ட போது 2 கை மேலே போச்சு. அந்த கை என் கை தான், வேற எந்த கையும் பார்க்க முடியலை. நேர ஆல்டருக்கு ஓடினேன், கண்ணீர் விட்டு கதறினேன். என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். என்ன நடந்து தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சிலுவை எண்டையில் வந்து செய்த பாவத்துக்கு கண்ணீர் வடிச்சேன். என் பாவத்தை மன்னிச்சாரு. ரட்சிப்பை எனக்கு கட்டளையிட்டாரு. என் ரட்சிப்பின் கொம்பு உயர்ந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளையே, வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா கேட்டாங்க எங்கிருந்து வந்தேன்னு. நான் சொன்னேன் கல்வாரிலேருந்து வரேன். திரும்பவும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. கொஞ்ச நாளில் சொன்னேன் நான் கிறிஸ்டியனாக மாற போகிறேன்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அது கத்தருக்கு தெரியுங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லி மற்றவங்கள்ட்ட பரிதாபப்பட நமக்கு விரும்பலை. சிலுவை எடுத்தேன், பாடுகளை சுமப்பதற்கு நான் அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்கா வாழ்வதற்காக நான் ஒப்பு கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன். ஏன்? இந்த ரட்சணியத்தின் கொம்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இந்த ரட்சிப்பு என்னை உயர்த்தினது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தடைய பிள்ளையா, ரட்சிக்கப்பட்டாயான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாம் இடையில வந்தாலு. நாங்கள் ஆதி காலத்திலே கிறிஸ்தவங்க. எங்க தாத்தாவெல்லாம் பிஷப்பா இருந்திருக்காங்க. நீ யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையில ஒரு நாள் சிலுவை கண்டையில வந்து செய்த பாவத்துக்காக கண்ணீர் வடித்து, ஆண்டவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னியும், என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் என்று சொன்னால் அந்த வினாடியிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஜெபத்தை சொல்லாதவங்க யாராக இருந்தா உங்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்றேன். மனம் திரும்ப ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த பொன் விழாவிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி இதுவரையில் ரட்சிக்கப்படாத நீங்க தயவு செய்து உங்க இதயத்தை இயேசுவுக்கு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மதத்திலும் பாவம் மன்னிப்புக்காக அவர்கள் கெஞ்சுகிறார்கள். ஜைனிசம், சிக்கிசம், புத்திசம், இஸ்லாம் எல்லா மதமும் சொல்லுது நரகம் ஒன்று உண்டு, மோட்சம் ஒன்று உண்டு. அந்த பாவ பரிகாரத்துக்காய் அவர்கள் படுகிற வேதனை ஏராளம் ஏராளம். நாக்கில் ஊசி குத்தி இருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, தீயில நடக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் தீயில நடப்பாங்க. தேங்காய்பட்டினம் அம்சியில் தீயில நடப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்க கதையை தான் நான் சொல்கிறேன். தீயில நடப்பாங்க. எவ்வளோ பாட்டுகளை அனுப்பித்தாங்க. ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. பாவ பரிகார பலியாய் இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் வந்து மெய்யாகவே நம்ம துக்கத்தை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்கு பாவம் மன்னிப்பு அவர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு. ஆதார் கார்டு வாங்கினீங்க, பேன் கார்டு வாங்கினீங்க, ரேஷன் கார்டு வாங்கினீங்க, இப்போ வந்து அந்த ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கீங்க, எல்லா கார்டும் வாங்கியிருக்கீங்க. அப்பா கார்டு வாங்கியிருக்கீங்களா? அப்படி ஒரு கார்டு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமாம். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் பரலோகம் போக முடியும். ஆண்டவரே என் பெயரை எழுதும் என்று ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், உன் பெயரை கர்த்தர் எழுதும் மட்டுமல்ல, நீ ரட்சிக்கப்படுகிறாய். இந்த ரட்சிப்பில் என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கிறது. சங்கீதக்காரனை பார்க்கும் பொழுது அவன் வந்து பெரிய ராஜா. இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷம் அவனுக்கு இருந்தது. சாப்பாடு வேணுமா, நடனம் வேணுமா, பொண்ணு வேணுமா, வெள்ளி வேணும், எல்லாம் இருந்தது. ஆனால் 51ஆம் சங்கீதத்தில் எழுதி வச்சான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ராஜாவே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கேட்டாருன்னா நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? யார் இந்த சந்தோஷமானவங்க இந்த உலகத்துல? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான்.
என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன்தான் பாக்கியவான். எத்தனை பணம் இருந்தாலும், எத்தனை வீடு இருந்தாலும் நிம்மதி வேணுங்க, நிம்மதி வேணுங்க. நிம்மதி எங்க கிடைக்கும் தெரியுமா? மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரி, இந்த நாள் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுவோம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய பேரை உங்களுடைய புத்தகத்தில் எழுதும். அப்பொழுது இந்த பொன் விழா பொன்னான விழாவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே. இது ரட்சிப்பின் நாள், பாவம் தீர்ந்து போற நாள், ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நாள்.